Hello friends, welcome back to my channel. இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல லைனிங் மட்டும் வெட்டி இருப்போம். இப்போ வந்து மெயின் பீஸை வந்து எப்படி வெட்டலாம்ன்றத தான் பார்க்க போறீங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் வந்து கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். இது எனக்கு சின்ன செய்யற ஒரு ஹெல்ப் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். The main piece இந்த பீஸ்ல வந்து நம்ம வந்து பேக் பீஸ் லைனிங் வெட்டியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இதை எடுத்துடலாம். இந்த பேக் பீஸை வச்சு வெட்டிக்கிட்டாலே நம்மளுக்கு 4 பீஸா கிடைச்சிடும். 4 பீஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு பீஸா இருக்கும். இப்படின்னாக்கா இப்போ இப்படி இது பார்த்தீங்கன்னா 1 2 அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே 2 இருக்கு. அப்போ இந்த 4ம் வந்து நம்ம ஒன்றாவே வெட்டிக்கலாம். இந்த லைனிங் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் லைனிங்கில் வந்து ஒரு அளவு வச்சுருப்பேன். லைனிங்க்கு நார்மலாக ஒரு 2.5 மீட்டர் எடுத்தால் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை 2 மீட்டர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லென்த் வந்து அளந்துக்கிறேன். மெயின் பீஸ்க்கு லென்த் நான் எவ்வளோ வைக்கணுன்னாக்கா நான் வந்து 42 லென்த் வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ வேணும்னா 44 லென்த் வந்து எனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 44ஐ வந்து நான் கீழே வந்து இப்படி எடுத்துக்கிறேன். கரெக்டாக வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து 44ல் பார்த்தீங்கன்னா தெரியும் 44ல் வந்து நிற்குது. சரிங்களா? இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. கீழே இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராஸ் இந்த லைனிங்லேருந்து மெயின் பீஸு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க இப்படி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேக்கு அதே மாதிரி இந்த லெவலும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதே 1/2 இன்ச்சு இங்கே வரும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இந்த இடம் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு இப்படி போயிடுங்க. இங்கே நிறைய பேருக்கு ஒரு தப்பு வரும். கரெக்டாக வெட்டிட்டோம்னாக்கா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஏறத்தாழ வந்துடும். அதனால இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிமைனிங் பீஸ் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்குக்கான கிளாத்து ஒன்றாவே வெட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வெட்டியாச்சு. இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் லென்த்தில் வந்து ஸ்லீவ் வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு பீஸ் வந்து இப்படி தான் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லென்த்து இப்போது என்னுடைய லென்த் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லென்த் வந்து இப்படி எடுத்துக்கணும். மேலேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்லீவ் லென்த்து ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து எடுத்துக்கணும். நம்ம எங்கே வரைக்கும் போடுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். இங்கே இப்படி வச்சுட்டு நிதானமாக இப்படி எல்போ வந்து அதுக்கடுத்து ஃபுல் ஸ்லீவ் வந்து இப்படி வரணும். அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டை வந்து இப்படி வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. அதை விட மெயின் உள்ளே போகணுன்றதுக்கு இந்த அளவும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9.5 வருது. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 தான் வருது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றது இப்படி தான் வந்து எடுத்துக்கணும். நான் இன்னும் ப்ராப்பராக வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்றதும் நான் கிளியராக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணும்போது பார்த்து அயன் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ஸ்டீமிங்கிறதுனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து
தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது இவ்வளோ தான் அப்படின்ற அளவு வந்து வச்சுக்கணும். இங்கே வந்து டைமர் இருக்கும், காட்டணுன்னா ஒரு டைமர் இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அயன் ஆயிடும். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக வந்து பண்ணுங்கள். இப்போ அயன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல இந்த செல்வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்வெஜ்ஜு நம்மளுக்கு வேண்டாம். இது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தையல் வரும்போது கரெக்டான அளவு வந்து கிடைக்காது, ஒன்று ஏறத்தாழ வரும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து தையலுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துருங்க. இப்படி 1/2 இன்ச்சு எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கேலில் மார்க் பண்ணுங்க. இப்படி சரிங்களா, அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம வெட்டிடலாம். இதை நம்ம வெட்டிடணும். வெட்டிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது இங்கேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏறத்தாழ வர பீஸ் எப்பவுமே வந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா இப்போ 1 இன்ச்சுக்கு இதை வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லென்த் எடுத்துக்கிறேன். லென்த் எவ்வளோ என்னோடது வந்ததுன்னாக்கா 21. நம்ம தையலெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இந்த அளவு எடுத்துக்கிறோம். இப்போது கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இங்கே 21 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இங்கே ஒரு லைன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஸ்லீவ் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த கேப் ஸ்லீவ் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை 10ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த கேப் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து அந்த லென்த்து கிடச்சிடும். இப்போ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு 36 இருக்குன்னாக்கா 3.6ன்ட்டு நீங்கள் வந்து கேப் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை 38 இருக்குது. இப்போ என்னோட இது 38. இப்போ 38க்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா 38 3.8 இதுதான் வந்து என்னுடைய கேப் ஸ்லீவு. இந்த கேப் ஸ்லீவோட அளவு இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அளவு வேண்டாம், எதுவும் வேணாம், எவ்வளோ இருக்குது பாடியை அதை வந்து நீங்கள் வந்து 34ன்றத 3 இன்ச்சும் 4 புள்ளி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து என்னுடைய ஹார்மோல் ரவுண்டு வந்து 18 இருந்தது. அதில் பாதி 9. அந்த 9 எங்கே வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிவிட்டு இது வந்து சீம் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 2 அளவு எடுத்திருக்கேன். இந்த கணுக்காலில் ஒரு அளவு, இங்கே ஒரு அளவும் இங்கே ஒரு அளவும் எடுத்துருக்கிறேன். அந்த அளவு எதுக்குன்னா உள்ளே நுழையிறதுக்கான அளவு. ஏன்னு கேட்டால் உள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும்ல நுழையிறதுக்கு. அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இது 4.5, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இந்த 4.5 எடுத்துகிட்டு இங்கேக்கு எவ்வளோ வருது, இங்கேருந்து கேப் பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 4.25 இன்ச்சில் வருது. இந்த 4.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ வந்தது, 8 தான் வந்தது. அப்போ 4 இன்ச்சு தான் இங்கே வருது. அதே சீமை 1.5 இன்ச்சு இப்படி தான் நம்ம வந்து அளவை மார்க் பண்ணணும். இந்த அளவு இங்கே லூஸாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே வந்து ப்ரெஸ்ஸிங் பட்டன் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அது இல்லாமல் பண்ண முடியாது. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஷேப் கொண்டு போயிடணும். இதுதான் அந்த ஷேப்பு. இந்த ஷேப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் போடும்போது கரெக்டான இப்படி இந்த பெண்டு இங்கே நான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பெண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே 9. இந்த 9ன்னா மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இப்படியே கொண்டு போங்க. சரிங்களா, இப்போ இங்கே இதுக்கு மிடில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லை இங்கேருந்து நீங்கள் இங்கேக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கிள். அப்போ வந்து 7.5 இருக்குன்னாக்கா 7.5ல்
பாதி மார்க் பண்ணுங்கள். பாதி மார்க் பண்ணிங்கன்னா இங்கே ஆஃபு, இங்கே வந்து 1/4 இன்ச்சு. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மேலுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு, அதனால் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இங்கே வந்து 1/2 இன்ச்சு உள்ளாழம். இந்த உள்ளாழத்தை பாருங்கள், அவ்வளோதான். இந்த கேப்பில் இதை நிறுத்தணும். இவ்வளோ தான் வந்து ஷேப்பு. இப்போ வந்து நிறைய ஷேப்பர் வந்து கிடைக்குது, அதில் எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரிமைனிங் பீஸை இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம ஃபுல் லென்த் ஸ்லீவை வந்து கட் பண்ணிட்டோம். இது தைக்கிறதுக்கான அளவுங்க நம்ம வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த உள்ளாழத்தை நான் வந்து இப்போவே வந்து எடுக்கலை. இதை ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து நான் வந்து இந்த உள்ளாழத்தை எடுக்கிறதுன்றத சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.